வந்து கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அதன் நிர்வாகிகள் சார்பிலும் செய்யப்பட்டு வருகிறது. இன்று காலை பொதுச் செயலாளர் குசியன் ஆனந்த் அவர்கள் அந்த பகுதியில் நேரடியாகவே ஆய்வு செய்து கட்சி பணிகளை தற்பொழுது முடுக்கிவிட்டிருக்கிறார். சுமார் 8000 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என தெரிய வந்திருக்கிறது. கோவை மண்டலத்தில் பார்த்தோமேனால் ஈரோடு, நாமக்கல், கரூர் முதல் மண்டல கமிட்டி மாநாடானது கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அதன் நிர்வாகிகள் சார்பிலும் செய்யப்பட்டு வருகிறது. இன்று காலை பொதுச் செயலாளர் குசியன் ஆனந்த் அவர்கள் அந்த பகுதியில் நேரடியாகவே ஆய்வு செய்து கட்சி பணிகளை தற்பொழுது முடுக்கிவிட்டிருக்கிறார். சுமார் 8000 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என தெரிய வந்திருக்கிறது. கோவை மண்டலத்தில் பார்த்தோமேனால் ஈரோடு, நாமக்கல், கரூர் முதல் மண்டலமாகவும் அதற்கு பின்பு சேலம் உள்ளிட்ட தருமபுரி உள்ளிட்ட பகுதிகள் இரண்டாவது மண்டலமாகவும் பிரித்து இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் மதியம் 3 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை 3 மணி நேரம் இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் கட்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகளுக்கு பார்த்தோமேனால் சிற்றுண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திராவிட கட்சிகள் மட்டுமே பூத் கமிட்டி பார்த்தோமேனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. மற்றும் 27 2 நாட்களுக்கு பூத் கமிட்டி நிகழ்வுகள் நடக்கிறது. அந்த நிகழ்வில் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உரையாற்ற போகிறார் என்று அந்த அறிக்கையில நம்ம வெளியிட்டிருக்கோம். ஆனா செய்தி நாட்டில் கலந்து கொள்வார்கள் என தெரிய வந்திருக்கிறது. கோவை மண்டலத்தில் பார்த்தோமேனால் ஈரோடு, நாமக்கல், கரூர் முதல் மண்டலமாகவும் அதற்கு பின்பு சேலம் உள்ளிட்ட தருமபுரி உள்ளிட்ட பகுதிகள் இரண்டாவது மண்டலமாகவும் பிரித்து இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் மதியம் 3 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை 3 மணி நேரம் இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் கட்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகளுக்கு பார்த்தோமேனால் சிற்றுண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திராவிட கட்சிகள் மட்டுமே பூத் கமிட்டி பார்த்தோமேனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. அஇஅதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட 2 பிரதான கட்சிகளுக்கு மட்டுமே தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டிக்கு இன்று பிரதான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த தேசிய கட்சிகளுக்கு கூட தமிழகத்தை பொறுத்தவரை பூத் கமிட்டியில் உறுப்பினர்கள் அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் பார்த்தோமேனால் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பூத் கமிட்டியில் உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அந்த பணிகளை தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பார்த்தோமேனால் ஒரு 68,000 பூத் கமிட்டிகள் இருக்கிறது. இதில் ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் திமுகவை எடுத்துக்கொண்டோமேனால் 13 நபர்கள் அந்த பகுதியில் பணியமர்த்தப்படுவார்கள். அதே போன்ற அஇஅதிமுகவை எடுத்துக்கொண்டோமேனால் ஒரு பூத் கமிட்டியில் 26 to 30 நபர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். திமுகவை பொறுத்தவரை 8,71,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அஇஅதிமுகவில் அதற்கு 2 மடங்காக 18 லட்சம் உறுப்பினர்கள் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்